சந்தோஷ், ஜோஸ்வின், நீங்கள் 2 பேரும் நம்ம கம்பெனியோட சீனியர் எம்ப்ளாயீஸ் அண்ட் நீங்கள் 2 பேரும் நல்லாவே ஒர்க் பண்ணுறீங்க. நம்ம கம்பெனியை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்காக ஃபாரின் கண்ட்ரீஸில் சில பிரான்ச்சஸ் ஓப்பன் பண்ணலாம்னு பிளான் பண்ணியிருக்கோம். கலிஃபோர்னியாவில் ஒரு பிரான்ச் ஓப்பன் பண்ணுறதுக்காக நான் யூஎஸ் போகிறேன். திரும்ப வர்றதுக்கு எப்படியும் 6 months ஆகும். நீங்கள் 2 பேரும் தொடர்ந்து நல்லா ஒர்க் பண்ணுங்கள். ஒர்க் எதுவும் பெண்டிங் ஆகாமல் பார்த்துக்குங்க. நான் திரும்ப வந்ததும் உங்கள் 2 பேருக்கும் ப்ரொமோஷனுக்கு ரெடி பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச் சார், கண்டிப்பாக பண்ணுறேன். தேங்க்யூ சார். ஆல் தி பெஸ்ட், யூ மே கோ. என்ன சார் இன்னைக்கும் லேட்டா? ஆமாம், நேற்று ஃப்ரெண்ட்ஸ் கூட அவுட்டிங் போயிட்டு நைட்டு லேட் ஆயிடுச்சு. காலையில் 9 மணிக்கு எழுந்திரிச்சு அவசரமாக கிளம்பி வந்திருக்கேன். ஓகே சார். நம்ம எம்டி சார் யூஎஸ் போனதுலேருந்து சந்தோஷ் சார் ரொம்பவே மாறிட்டார்ல? ஆமாம் மேடம். டைம் 11 o'clock ஆச்சு, வாங்க டீ குடிக்க போகலாம். வந்து 10 நிமிஷம் கூட ஆகலை, அதுக்குள்ளேயும் ஆளாக டீ குடிக்க கிளம்பிட்டாரு. தம்பி, ஒரு டீ கொண்டு வாப்பா. இதோ கொண்டு வரேன் சார். என்ன தம்பி, ஒரு டீ கொண்டு வர இவ்வளோ நேரமா? நாங்கள் 11 மணிக்கு டீ குடிக்க வரோம்னு தெரியும்ல, ஆயத்தமாக இருக்காண்டாமா? சாரி சார், இதோ கொண்டு வந்துட்டேன் சார். ஹலோ. இல்லைடா, நான் பிஸியாக இருக்கேன். நைட்டு 7 மணிக்கு மேலே வந்து உன்னை பார்க்குறேன். ஓகேடா, வச்சிடுறேன். என்ன சார், ஃப்ரெண்ட்ஸ் கூப்பிடுறாங்களா? ஆமாம் சார், அவுட்டிங் போகலான்னு கூப்பிடுறாங்க. போக வேண்டியது தானே சார்? இல்லை சார், கொஞ்சம் ஒர்க் இருக்குது. அட போங்க சார், எம்டி சார் வர்றதுக்கு தான் இன்னும் 4-5 மாதம் ஆகுமே. நாளைக்கு வந்து கூட முடிக்கலாமே. இல்லை சார், அன்னன்னைக்குள்ளே ஒர்க்கு அன்னன்னைக்கே முடித்தாதான் எனக்கு நிம்மதியாக இருக்கும். நம்ம பைபிளில் கூட 2ஆம் வருகை குறித்து இயேசு கிறிஸ்து சொல்லும்போது, நீங்கள் நினையாத நாளிகையிலே மனுஷகுமார் வருவார், ஆகையால் நீங்களும் ஆயத்தமாக இருங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. எப்போதுமே ஆயத்தமாக இருக்கிறது நமக்கு நல்லது தான் சார். இயேசு கிறிஸ்துவோட 2ஆம் வருகைக்கும் இதுக்கும் என்ன சார் சம்பந்தம்? எனக்கு ஒன்றுமே புரியலை. சொல்லுடா நண்பா. சூப்பர்டா. நான் சும்மா தான்டா இருக்கேன், உடனே கிளம்பி வரேன். ஓகேடா. என்னோட ஃப்ரெண்டு பர்த்டே பார்ட்டிக்கு கூப்பிடுறான், நான் போயிட்டு வந்துடுறேன். பாய், நாளைக்கு பார்க்கலாம். ஜோஸ்வின், என்னோட கேபினுக்கு வந்துடுங்க. ஓகே சார். சார், ஹேவ் ஏ சீட். தேங்க்யூ சார். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், உங்கள் ஒர்க் ஸ்டேட்டஸ் எல்லாம் பார்க்குறேன். ஓகே சார். எக்ஸலன்ட் ஜோஸ்வின், எல்லா ஒர்க்குமே நீங்கள் பெண்டிங் இல்லாமல் நல்லா பெர்ஃபெக்டாக பார்த்துருக்கீங்க. ஐ எம் ட்ரூலி இம்ப்ரெஸ் வித் யுவர் ஒர்க். தேங்க்யூ சார். நான் தொடர்ந்து வெளிநாடு போக வேண்டியிருக்கிறதுனால நம்மளோட இந்த ஹெட் ஆஃபீஸ்க்கு உங்களை மேனேஜராக நான் ப்ரொமோட் பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச் சார். ஓகே, நீங்கள் போயிட்டு சந்தோஷம் வர சொல்லுங்கள். ஓகே சார். சார், ஹேவ் அ சீட். தேங்க்யூ சார். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், உங்கள் ஒர்க் ஸ்டேட்டஸ்லாம் பார்க்குறேன். என்ன சந்தோஷ், எல்லா ஒர்க்கும் பெண்டிங்காக இருக்குது. என்ன எதுவும் பதில் சொல்லாமல் இருக்கீங்க, என்ன ஆச்சு? நீங்கள் யூஎஸ்லேருந்து திரும்பி வர 6 மாதம் ஆகும்னு கொஞ்சம் கேர்லெஸ்ஸாக இருந்துட்டேன் சார். ஓஹோ, அப்படியா? உங்ககிட்ட இருந்து இந்த நான் எதிர்பார்க்கல மிஸ்டர் சந்தோஷ். உங்களை பிரான்ச் மேனேஜராக ப்ரொமோஷன் பண்ணலான்னு ரெடி பண்ணி வச்சுருந்தேன். இப்போ உங்கள் ப்ரொமோஷனை நான் கேன்சல் பண்ணுறேன். சார், ஒரு 2 மாதம் டைம் கொடுங்க சார், எல்லா பெண்டிங் வரைக்கும் முடிச்சிடுறேன். 2 மாதம்லாம் கிடையாது, 2 வாரம் தான் டைம். எல்லா ஒர்க்கும் பெண்டிங் இல்லாமல் முடிச்சிடணும். யூ கேன் லீவ் நவ். ஓகே சார். என்ன சார், ஏன் சோகமாக இருக்கீங்க? என்னாச்சு? எம்டி சார் என்னோட ப்ரொமோஷனை கேன்சல் பண்ணிட்டாரு. சாரி டு ஹியர் தட் சார். இதனால நான் தான் எல்லா ஒர்க்கும் பெண்டிங் வச்சுருக்கேனே, அப்போ எப்படி ப்ரொமோஷன் தருவார்? அதான் நான் அன்றைக்கே சொன்னேன், நம்ம எப்போதும் ஆயத்தமாக இருக்கிறது தான் நமக்கு நல்லது. ஆமாம் சார், நான் தான் கேர்லெஸ்ஸாக இருந்துட்டேன். இயேசு கிறிஸ்துவோட வருகையும் இப்படி தான், எப்போ வருவாருன்னு யாருக்குமே தெரியாது. நம்ம அதுக்கு எப்போவுமே ஆயத்தமாக இருக்கணும். நீங்கள் இதுக்கு முன்னாடி இயேசு கிறிஸ்துவோட வருகையை குறித்து சொன்னப்போ எனக்கு புரியலை, இப்போ எனக்கு நல்லாவே புரியுது. நான் கிறிஸ்துவானாக இருந்தோம், இதை குறித்து எனக்கு அக்கறை இல்லாமல் இருந்தேன். இப்போ நான் ஆயத்தம் இல்லாமல் இருந்து இந்த ப்ரொமோஷனை இழந்த மாதிரி இயேசு கிறிஸ்துவுக்கு ஆயத்தம் இல்லாமல் இருந்து நித்திய ஜீவனையும் இழந்துடக்கூடாது. இதனால் இன்னையிலிருந்து நான் தினம் ஜெபம் பண்ணி
வேதம் வாசித்து அதன்படி நடந்து இயேசு கிறிஸ்துவுக்கு பிரியமாக வாழணும்னு முடிவெடுத்திருக்கேன். நல்ல முடிவாக எடுத்திருக்கீங்க சார். ஆயத்தம்மா ஆயத்தம்மா இரண்டாம் வருகைக்கு ஆயத்தமா அவர் எப்போதும் வரலாம். ஆயத்தமா இரண்டாம் வருகைக்கு ஆயத்தமா அவர் எப்போதும் வரலாம். போல் என்றும் நீ ஆயத்தமா